அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர் பூர்ணச்சந்திரன், சந்திரன் சிஏபிஎஃப் அகாடமி, கலிங்கப்பட்டி. தக்ஷன் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா நடத்தக்கூடிய வருகிற பிப்ரவரி மாதம் 2025 எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பார்ட் என்ன, பிரவிசிக்கா பாட்டிய புஸ்தகம் நம்பர் 1 பிரசனோத்தர் சகித். அதான் முக்கியமான கேள்வி பதில்களுக்கு இடையே உள்ளதை நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம பிடிஎஃபாக நம்ம அவைலபிளாக கொடுப்போம். கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய எக்ஸாமில் என்னெல்லாம் பார்ட்டில் இருக்கோ அதுக்கான எக்ஸாம் தேர்வுக்கான கேள்வி பதில்கள் எல்லாமே தொகுத்து கண்டினியூ உங்களுக்கு வழங்குற மாதிரி இருக்கும். முக்கியமான இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஏற்கனவே 1 to 5 கேள்விகள் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 6 to 10 வரைக்கான கேள்விகளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இப்போ 6வது கேள்வி என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பாருங்கள். வளர்ச்சி அடையாத ராகத்தில் இருந்து பந்து உருவாகும் வசந்த் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. अविकसित राग से विकसित होगा बंद पसंद का अर्थ क्या है? सो इसका उत्तर அப்படின்னா விடை. कवि क्या विचार है कि अभी तक उनका लक्ष्य प्रबत नहीं हुआ है, अर्थात जब तक हर इंसान का दुख और पीड़ा वे दूर नहीं करेंगे तब तक उनका अंत नहीं होगा. பதில் என்ன சொல்லுது? தனது இலக்கு இன்னும் எட்டப்படவில்லை என்று புலம்புகிறார் கவிஞர். கவிக்கா விட்டார் है कि अभी तक उनका लक्ष्य प्रबत नहीं हुआ. பிரபத் அப்படிங்கிறது இலக்கு, அதை குறிக்கிறது. அடுத்த லைனை பாருங்க. इंसान का दुख और पीड़ा, துன்பத்தையும் துக்கத்தையும் நீக்காதவரை அவர்களுக்கு முடிவே இருக்காது. इंसान का दुख और पीड़ा वे दूर नहीं करेंगे तब तक उनका अंत नहीं होगा. ஸோ இதுதான் என்னுடைய அர்த்தம். அடுத்து 7வது கேள்வி பாருங்க. யாரை பற்றி ராம்தாரி சிங் தினகர்ஜி ஆர்னி தனது பேனாவால் பேச அறிவுறுத்துகிறார்? रामधारी सिंह दिनकरजी अर्नी कलम से किसके बारे में बोलने का निर्देश देती है? யாரை பற்றி ராம்தாரி சிங் தினகர்ஜி ஆர்னி தனது பேனாவால் பேச அறிவுறுத்துகிறார் அப்படின்னு இருக்கு. இதுக்கான விடை என்ன? रामधारी सिंह दिनकरजी தனது பேனாவால் நாட்டுக்காக எழுதினார். रामधारी सिंह दिनकरजी अपने कलम से देश के लिए பாருங்க. रामधारी सिंह दिनकरजी अपनी कलम से देश के लिए नाटक है के लिए शवार्थ से अपना सब कुछ संपर्क करने वाले दुर्गुरोशों के बारे में बोलने के लिए कहता है. தன்னிலமின்றி அனைத்தையும் அர்ப்பணித்த துணிச்சலான மனிதர்களை பற்றி பேச கேட்கிறார் அப்படிங்கிறதா இதனுடைய பொருள். அடுத்த கேள்வியை பாருங்க. अग्नित लघु द्वीप यह उदाहरण किनको सूचित करता है? துணிச்சலான மக்களின் புகழுக்கு கவிஞர் யாரை சாட்சியாக கருதுகிறார்? 8வது கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, மன்னிக்கும், எண்ணற்ற சிறிய விளக்குகளின் உதாரணம் எதை குறிக்கிறது? अग्नित लघु दीपना दीपम ये उदाहरण किनको सूचित करता है? எண்ணற்ற சிறிய விளக்குகளின் உதாரணம், எண்ணற்ற
அக்னித்னா என்னது? விளக்கு. லூதீப், लूदना एन्नற்ற, लूदू दीप ये उदाहरण किनके सूचित करता है? விடைய பாருங்க. அன்சுக்கிய वीर लोग எண்ணற்ற துணிச்சலானவர்கள், जिनकी संबंध में अनेक लोग नहीं जानते हैं, उन लोगों को अग्नि लघु दीप उदाहरण के माध्यम से सूचित करता है. எண்ணற்ற துணிச்சலானவர்கள், பலருக்கு தெரியாதவர்கள், எண்ணற்ற சிறிய உதாரணங்களின் மூலம் அவர்களுக்கு தெரிவிக்கிறார்கள். உதாரணம் எதுக்கு தேவைப்படுது? தெரிவிக்கிறதுக்காக தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து பாருங்க.